அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமை பற்றி நான் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறேன். இயேசுவின் ஆளுமையில் அவருடைய வல்லமைக்கு ஒரு பங்கு இருந்தது. அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார். அவருடைய செயல்களில் வல்லமை இருந்தது. அவருடைய போதனையில் வல்லமை இருந்தது. அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பிழிதீர்க்கும் வல்லமை அவரிடம் இருந்தது என்றெல்லாம் விவிலியம் நமக்கு இயேசுடைய ஆளுமையை பற்றி, அந்த ஆளுமையில் தூய ஆவியாருடைய வல்லமைக்கு இருந்த பங்கை பற்றி பல செய்திகளை சொல்கிறது. இன்று நிறைவாக வலுவின்மையில் வல்லமை என்னும் வியப்பான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் எல்லோருமே வல்லமை மிக்கவர்களாக வாழ வேண்டும். இயேசுவை போல அந்த வல்லமை வலுவின்மையிலும் வெளிப்பட வேண்டும். பவுலடியாருடைய ஒரு மன்றாட்டை நாம் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 12:9 பவுலடியார் கடவுள்கிட்ட மன்றாடுறார், என்னுடைய துன்பத்தை இந்த முள்ளை அகற்றிவிடும். அப்பொழுது கடவுள் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:9, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். நல்ல அருமையான ஒரு செய்தி, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி. பல நேரங்களில் நாம் வலுவின்மையை உணர்கின்றோம். நம்முடைய உடலில் வலுவின்மை, நம்முடைய மனதில் வலுவின்மை, ஆன்மாவில் வலுவின்மை, பொருளாதாரத்தில் வலுவின்மை. இந்த வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று இறைவார்த்தை நம்மை ஊக்கப்படுத்துகிறது. இயேசுடைய வாழ்விலும் அவர் வலுவின்மையை அனுபவித்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் இயேசு நம்மை போல வாழ்ந்தார். எனவே தான் அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்கிறார், பேராளுமை. அவரும் வலுவின்மையை தன் வாழ்வின் பல நேரங்களில் அனுபவித்தார். உடல் சோர்வை அனுபவித்தார், உள்ளச் சோர்வை அனுபவித்தார், ஆன்ம சோதனைகளை அனுபவித்தார், பசியுற்றார், தாகமுற்றார், ஓய்வின்றி உழைத்தார். அவருடைய வாழ்வில் பல நேரங்களில் அவர் வலுவின்மையை அனுபவித்தார். ஆனாலும் வலுவின்மையிலும் கடவுள் வல்லமையை தருகின்றார். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42-43 நாம் வாசிக்கிறோம். ஒலிவ மலையில் இயேசு மன்றாடுகிறார். தந்தையே, 42, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தன்னையே, தன்னுடைய வலுவின்மையை கடவுளுடைய வல்லமைக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றார், ஒப்பு கொடுக்கின்றார். 43 பாருங்க. அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். கடவுள் ஒரு தூதரை அனுப்பி அவரை வலுப்படுத்துகின்றார். வலுவின்மையில் இயேசு வலிமைப்படுத்தப்படுகிறார். இதுவே இயேசுவின் சிறப்பு. இதுவே எல்லாருடைய வாழ்வின் சிறப்பு. நம்முடைய வலுவின்மையில் கடவுளுடைய வலிமையை நாம் பெறுகிறோம். இயேசுவை போல நாமும் எப்பொழுதெல்லாம் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் பொருளாதாரத்திலும் நாம் சோர்வுற்று இருக்கிறோமோ, வலிமையின்றி இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் தந்தையின் திருவுளத்துக்கு இயேசுவை போல நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அப்பொழுது கடவுள் நம்மை வலிமைப்படுத்துவார். இயேசுவை தூதரை அனுப்பி வலிமைப்படுத்தியது போல கடவுள் நம்மையும் வலிமைப்படுத்துவார். வலுவின்மையில் வல்லமை வெளிப்படும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.